உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க படிச்சு யார்கிட்ட பாராட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? கடைசியில அம்மா சொல்லி சமையல் கத்துக்கிட்டவளோட உதவியால தான் நம்ம ரெஸ்டாரண்டோட எதிர்காலமே இருக்குல்ல. சித்தி, அதெல்லாம் யாரோட உதவின்னு தேடி போற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. என்னால சொந்தமாவே யாரோட உதவியும் இல்லாம இழந்த ரேட்டிங்க எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு தெரியும். ஏங்க, இதுல எதுக்காகங்க ஈகோ பாக்குறீங்க? என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேங்க. என்ன நம்புங்க. ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. போய் உன் மெஸ்ஸ ஒழுங்கா நடத்து. என் ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? இங்க பாருடா, அந்த கிருஷ்ண மறந்துடாத. அவன் மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். சார், இங்க எதுக்கு வந்த? சொன்ன வேலையை செஞ்சுட்டியா? சார், அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் சார் வந்தேன். அந்த ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட பேசிட்டேன் சார். என்ன சொன்னாங்க? அவங்க கொடுத்திருக்க ரேட்டிங் எல்லாம் கரெக்ட் தான்னு சொல்றாங்க சார். கரெக்ட் தான்னு சொன்னாங்களா? என்ன ரீசன் ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? இல்ல சார், அது எதையுமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் உங்க பாசியை பேச சொல்லுன்னு சொல்லிட்டாங்க சார். அதான் உங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். அப்படியா சொன்னாங்க? இரு, நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ அபிஷேக், நான் நலன் பேசுறேன். வாவ், வாட் a சர்ப்ரைஸ். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி உங்க மேனேஜர் பேசினாரு, அதுக்குள்ள நீங்க லைன்ல வந்துட்டீங்க. லெட் மீ கம் டு த பாயிண்ட் அபிஷேக். எதுக்காக என் ரெஸ்டாரண்டோட ரேட்டிங்கை கம்மி பண்ணீங்க? அதுவும் இவ்வளோ மார்ஜின் எப்படி கம்மியாச்சு? எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் நலன்? உங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பாடு நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ரேட்டிங் வரப்போகுது. நல்லா இல்லைன்னா கம்மி தானே ஆகும். அப்படின்னா என் ரெஸ்டாரண்டோட ஃபுட் டேஸ்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? இந்த ரேட்டிங்ல நாங்களா கொடுக்குறோம்? எல்லாம் உங்க கஸ்டமர்ஸோட ஒப்பீனியனை கேதர் பண்ணி தானே கொடுக்குறோம். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க ரெஸ்டாரண்டோட பெஸ்ட் ஃபுட் எதுவோ அதை நீங்க செய்யுங்க. எங்க சைட்ல இருந்து சில பேரும், ஃபுட் கிரிட்டிக்ல இருந்து சில பேரும் சாப்பிட்டு பாக்குறோம். அவங்க எல்லாரும் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு ரேட்டிங் கொடுத்துடலாம். இது நீங்க சவாலா கூட எடுத்துக்கலாம். ஓஹோ, எனக்கே சவால் வர அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. ஓகே அபிஷேக், ஐ அக்செப்ட் யுவர் சேலஞ்ச். நாளைக்கே இதை வச்சுக்கலாம். நீங்க ஃபைனலுக்கே வந்துடுங்க. ஓகே நலன். என்னடா ஆச்சு? என்ன சமாதானம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அப்படி என்னதான் சொன்னார் அந்த ஏஜென்ட்? அது ஒண்ணு இல்லம்மா, ரேட்டிங் குறைஞ்சதுக்கு நம்ம ரெஸ்டாரண்டோட ஃபுட்டோட டேஸ்ட் சரியில்லாததான் காரணமா. வேணும்னா நீங்க நல்ல ஃபுட்டை செஞ்சு காட்டுங்க, நாங்க ரேட்டிங் ஏத்தி போறோம்னு என்கிட்டே சவால் விடுறாங்க. அதான் நாளைக்கே வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னாங்க? அப்படின்னா நாளைக்கு நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேங்க. யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேணாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.